பரிகாரம் உள்ளவர். என் குடும்பத்தையும் எங்கள் மனவாட்டி சபையும் நினைச்சதுக்காக ஸ்தோத்திரம் தான் சொன்னோம். போன வாரம் இதே நேரத்தில் இருள் சூழ்ந்து சாவின் பாதைக்கு ரெண்டு முடிஞ்சிச்சு. என் பொண்டாட்டியுடைய கதை அதை இங்கே வந்து அழுது. ஆனாலும் காலையில் 4 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, கேரண்டி கொடுக்க முடியாது சொல்லிட்டேன். அப்படியே கம்மட்டேன். என்ன போட்டு மொத்தம் 3 இன்சிடென்ட். உயிரிலே தான் விளையாட்டு, உயிரை கையில் வச்சுன்னு விளையாடி அந்த உயிரை எடுத்து கொடுத்த அந்த கொடி ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். விளையாடுறதுல கிங்கு, கேம் எடுக்கிறதுல கிங்கு, திருப்பி அந்த உயிரை மீட்டி வர்றதுல கிங்கு. அந்த மாதிரியான உலகத்துல நீ யாருப்பா, எப்படிப்பா, எப்படி எங்களுக்கு இப்படி நேசிக்கிற? நான் பாருங்க நாசமா போனோம், இவ்வளோலாம் உனக்கு விரோதமா இருக்கிற ஜனம், ஆனாலும் எப்படி எங்க அன்பு செலுத்துறப்பா? எனக்கு சொல்ற அடைக்குது தொண்டக்கூடாது. எவ்வளோ சொல்லணும் நல்லா சொல்ல முடியல. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி அவங்க கை போட்ட நரம்பூசி மாதிரி வீட்டில் இட்டுன்னு வந்து 5 நரம்பூசி கையில் போட்டு ஏற்றினா டாக்டர் வீட்டில் மனைவிக்கு. மண்டையில் பிரெயின் உள்ள ஒரு வால்வு வெடிச்சிட்டு இருக்குது. வெடிச்சு அது ரத்தமெல்லாம் ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக பாஞ்சிட்டு இருக்குது. பாஞ்சு ஒரு 2 குழாவில் ஒரு குழாவும் அடுப்பு, இந்த குழாவும் அவுட்டு. ஆனால் உயிரை வச்சிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை காலி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெடிக்கும் விளையாடுற உயிரை கையில் செத்துட்டு பிறப்பு வச்சுட்டு இங்க கிட்ட சொல்ற முடியாத மகனை முடிஞ்சிருச்சு. சங்காரத்தோடு நினைச்சிட்டு முடிஞ்சிருச்சு. பொண்ணு பார்க்க முடியும், எனக்கு தெரியாது, முடியாத மகன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எப்படிப்பா 2 பிள்ளைங்க இருக்குது, எங்க தவிர யாரு இருக்கணும்? இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு இதே வேஷம் குடிச்சிட்டு இருந்த பாய்சன், பெட் பாய்சன், வீட்டு குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டத்துக்காக 4 பேருக்கு என் பொண்டாட்டி என் பொண்ணு கையில கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். இந்த ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி அந்த விஷத்தை வாங்கிட்டு சொல்லி ரோட்லயே அந்த பொண்ணு அந்த விஷத்தை குடிச்சிடுச்சு. நான் யாருக்கும் தெரியாது. 8:30 மணிக்கு குடிச்ச 2020 சம்பவம். இதே மனவாட்டி சபையில் 20ல் குடிச்சு 8:30 மணிக்கு குடிச்ச சம்பவம். 12:30 மணி வரைக்கும் அந்த பிளட்ல அந்த விஷம் ரத்தத்துல கலக்கல. ஆனால் 2 பெய்யாம அதனால எல்லாம் கவர்மெண்ட்டே லீவ் விட்டுருக்கான். அந்த டைம்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. என் மச்சம் வந்து எடுத்துட்டு போனான். மழைக்கு ஆள் வெளியே அனுப்பி போட்டு ஸ்டாண்டில் போட்டான். 12:30 மணிக்கு வச்சு மாஸ்க் வச்சுட்டு டாக்டர் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எப்படி இது போயிடுச்சுன்னு தான் நினைச்சாங்கன்னா அந்த உயிரை அந்த வெறும் டிக்குன்னு அடிக்க வச்சுட்டு திருப்பி எடுத்து காட்டுறேன். 12:30 மணி வரைக்குமே இந்த ரத்தத்துல கலக்காத பிளட். இது என்ன அதிசயம்? டாக்டர் காலையில் என்ன கேட்டான், வாட்டர் மிராக்கல் தண்ணி அந்த 4 hours 5 hours என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஒண்ணுமே புரியல. அதே ஒரே நாள்ல மறுநாள் எமர்ஜென்சி வந்து அவளை தூக்கின்னு வந்து அந்த விஷமே உள்ள கொடுத்து விஷத்தை எந்த விஷத்தை கொடுத்து சாவடிக்கணும் அதே விஷத்தை பொண்ணு கையிலே கொடுத்து கேம்பாடி அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்தேன். எல்லாம் ஆச்சு. 2024 போன வாரம் இதே நேரத்துல இங்கே வந்துருக்கு. அக்கா கிட்ட வந்து அம்மா கிட்ட அம்மா என்னம்மா பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஆனா சொன்னாங்க முடியாத மகளை முடிஞ்சு போச்சு கதை. சொன்னாச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வேணுமா உன் கொண்டாடி உனக்கு வேணுமா வழிபடுத்து அழுதுட்டு போ, ஒன்று கிடைச்சா கிடைக்கும் கிடையாது. ஆனா செவ்வாய்க்கிழமையே இந்த கதையை முடிச்சுட்டார். ஆனா என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த செத்த உயிரை கையில வச்சுக்கிட்டேன். அவன் வாந்தி எடுக்கிறான். ஒன்றும் சாப்பிட முடியல, கை கூட வாந்தி நிற்க முடியல, படுக்க முடியல. அப்படி எக்ஸாம் வாங்கி அப்படியே விட்டு கட்சியில் சனிக்கிழமை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து டாக்டர் உடனே சிடி ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் டப்பு எடுத்தாங்கல்ல. எடுத்தா ஃபுல்லாக மெயினாக சொல்லிட்டாங்க, சைன் போட்டுருங்க, கேரண்டி கொடுக்க முடியாது, ஊசி போட்டு இழுப்போம், வந்தால் உயிர் இல்லைன்னா முடிஞ்சிடுச்சு. அப்படியே ஒன்றும் பண்ணல. உன்னால முடியாதா? நான் உன்னுடைய தேவை, நீர் என்னுடைய தேவைன்னு சொல்லி நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி விட்டுருவியா? நான் விட்டுருவோம் அவனை. எங்களுக்காக குமாரனுக்காக நாங்கள் வந்தா இருக்கிறோம், விட மாட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளோட இந்த ஒன்றும் பேசுகிறேன். எங்க யாரையும் நம்மள ஒன்று எங்கள் வீட்டில் எவ்வளோ சொல்கிறாங்க, இவ்வளோ சாவு பாடாக இருக்கிறா, அசிங்கமா திட்டாங்க. விட்டு போறாரு சர்ச்சுக்கு மொட்டை அப்படி இல்லாமல் சொல்லிட்டாங்க. அப்படியே நம்மளோட அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தேன். யாரை பார்த்தா நடக்கும் ஓடியாது. நீங்க தான் அப்படியே 12 மணிக்கு அப்படியே கண்ணு கலங்கி அம்மாவும் பார்க்குறாங்க. சர்ச்சு அனுப்பிச்சாங்க, போக மகனே அடி. நான் திருப்பி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறேன், நீங்க தீர்க்கதரிசி கூப்பிட்டு ஒரு ஜபம் பண்ண சொல்லு உன் மகளுக்காக அப்படின்னு. அம்மா கூப்பிட்டு திருப்பி சொன்னம்மா உங்களை பண்ண சொல்றாருமா, ஜபம் பண்ண சொல்றாருமா.
அம்மா என்ன பண்ணவர் தெரியாது, அவருக்கு அம்மாவுக்கு தான் தொண்டை தான் தெரியும். இந்த வேலை நாங்கள் 2 பேரும் கீழே அவ்வளோதான். மத்தியானம் ஆச்சு. நான் இங்கே வந்து வரத்துக்குள்ள அங்கிட்ட போய் சேர்த்து அட்மிட் பண்ணி மண்டையில் மொட்டை அடிச்சு என் கையாலேயே அவங்க இதெல்லாம் உடைக்க வச்சுட்டாங்க. ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பாவாடை, வெள்ளை ஷர்ட்டு எல்லாமே அந்த பலான ஃப்ரெண்டு அந்த சாயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒரே நினைப்பு, எந்த வெள்ளை துணி போட்டு ரசிக்கிறவராச்ச இது வெள்ளை துணி தான் மாட்டிருக்கிறா, எவ்வளோ பேச்சுவார் பொண்டாட்டி. ஆனால் அப்படியே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே முடிஞ்சிச்சு தான். அப்படியே படுத்துங்க, தட்டி தட்டி எழுப்ப மாட்டோம். கண்ணு தந்து பார்த்தா தானே அடைஞ்சி போயிருக்குது, செத்து போயிட்டு இருக்குதா எனக்கு நல்லா தெரியுது. இது முடிஞ்சிச்சு, இந்த கதை முடிஞ்சதை கண்ணை மூணதை எழுப்ப முடியவர் அவரால். அது இந்த மனவாட்டி சபைக்கு தான் அந்த வல்லமை வரும். இடத்துல அந்த செட்டு இடத்துல நீங்க போட்டாலும் சரி, எங்க இடத்துல நீ எழுந்து போவாங்க ஆட்சி சொல்லுவ, எந்த சொல்லுவ, எந்த சாவா இருக்கும் இடத்துல போட்ட உயிரோட எழுப்பி காட்டலனா எந்த ஏற்பட்டது 2 உயிரை மீட்டி கொடுத்து உயிர் உள்ளது இன்னும் சகலத்தையும் புதிதாக்குற சொன்னேன் நான் சொல்றாரு. அதே மாதிரி நான் எழுந்த உயிரோட மறித்த சதாமல உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவன் அந்த தரிசனம் மட்டும் அப்படியே வச்சு நந்தேன். நீ ஏன் உயிரோட இந்த பிள்ளைங்களுக்காக ரத்தத்தை செஞ்சு எழுதிய நம்ம நட்டை விட்டுடுவியா, ரைட் விட்டாலும் பரவாயில்ல, செத்துட்டா போய் கண்ணை மூட்டி தூக்கி தலை சொன்ன கண்ணு தரும் வெளியே ஆச்சு. பார்த்தேன் மாடியில அறுவை சிகிச்சையில உள்ள யாரையும் அனுப்ப மாட்டாங்க, கேட்டெல்லாம் கூட்டிடுவாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவம் எப்படி ஆண்டவரே, நான் எப்படியாவது போய் ஜபிச்சாதானே முடியும், எப்படியாவது என்னை விடு ஆண்டவரே, என்னை மட்டும் தண்ணி விடு அப்படின்னு பாருங்க. அந்த புள்ள கேட்குன்னு சொல்லிட்டு என்ன கேம் எடுத்தார். இந்த பக்கம் எல்லாத்தையும் கூட்டிட்டான், அந்த பக்கம் கூட்டிட்டான். ஒருத்தருக்கும் அந்த ரூம் லாக், அந்த ஸ்டாண்டிங் சைடில் அறுவை சிகிச்சை ரூம் கிடையாது, தரக்கூடாது அப்படின்னு. வெறும் டாக்டர்ஸ் தான் போவாங்க. ஒரு 13 டாக்டர் 10 டாக்டர் ஏறி போறாங்க. நான் பைபிள் எடுத்துன்னு போய் படிக்கட்டு வந்தேன். படிக்கட்டு டோரை திறந்தாங்க. அப்படியே போய் சொல்றாங்க, நான் இருக்கிறதே அவங்க கண்ணை மறைச்சிட்டாரு. ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. 1:10 கேம் நடக்குது. 2:20 ஆச்சு, 3 ஆச்சு, 3:20க்கு அழுது அப்படி சொன்னா, நான் பாருங்க மஞ்சளா போய் துட்டி எடுத்துன்னு வாங்கன்றான். இதுதான் சொல்றான், துட்டி எடுத்துனோம்னா என்ன அர்த்தம், செத்து போயிட்டாதான் துட்டி எடுத்துன்னு வாங்குவாங்க. என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சுன்றேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நம்பிக்கை விடல. ரைட் பரவாயில்ல, செத்தா கூட சரி துட்டி போட்டு தரக்கு சொல்ல கண்ணை திறக்க வைப்பேன், பார்க்கலாம் உன் கேம் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்போ கூட விளையாடுறேன். முடியாத தகப்பு நீ கையில் கூட்டுக்காத வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உனா பண்ணுன்னு சொல்லி அது மாதிரி தான் விளையாடுவேன். எங்கள் அப்பா கிட்ட முட்டி போட்டு விளையாடுறது இப்படி தான் அந்த கேம் விளையாடுவோம். விடவே மாட்டேன். நீ கொண்டு வந்து கொடுத்தாதான் நான் உயிரோட இருக்கிறேன்னு நீ சொல்லிக்கிற மாதிரி இவ்வளவு மரித்த சராமல் உயிரோட இருக்கிறேன்னு சொன்ன அவளையும் நீ எழுப்ப முடியும், எழுப்புவ எழுப்பி வச்சுக்க. ஆனால் ஏதோ ஒரு கேம் இருக்குது முடியாதுன்னு சொல்லி அதான் அப்படியே அப்புறம் அந்த கூட்டு போட்டுட்டு அவன் சொல்றான், துட்டி எப்படி லெவல் என்ன கம்முன்னு இருக்கிறீங்க, எதனா சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு, அதெல்லாம் சொல்றேன். நீங்க துட்டி எடுத்துவாங்க சும்மா இதான் சொல்றான். எனக்கு துட்டி இல்லைப்பா, உங்களுக்கு துட்டி தான் போடு அப்படின்னு. நாங்கள் போட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா துட்டி, பரவாயில்லப்பா நான் கீழே நிறுத்து அதை சொல்கிறேன். சொல்லவே மாட்டீங்க. வழியில் எதுனா வந்துருவாங்க, அதான் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வந்தால் பார்க்க சொல்கிறோம், பேச சொல்கிறோம், போவோம் இப்படி தான் சொல்கிறானே கட்டி. அப்பவும் சொல்ல மாட்டான், கண்ணு தருவது பார்த்துருக்கு. அப்புறம் என்ன ரொம்ப நிறுத்திருக்கேன். அப்புறம் உள்ள அவன் சொல்கிறான், மண்டையை அறுத்து டாப் ஓப்பன் பண்ணி உள்ளத்துல மூளையை கையில் எடுத்து அந்த ரிட்டர்ன் இது பண்ணணும். ஆனால் உங்கள் தெய்வம் என்ன தெய்வமோ, ஆனால் ஓல்ஸை போட்டு அப்படி உறிஞ்சவுன்னு அந்த உறைஞ்சி போன ரத்தம் வராது. கோமால எனக்கு முன்னாடி நாத்திக்கிழமை கோமா, அதுக்கு முன்னாடி கோமா, அதுக்கு முன்னாடி ஆனால் செத்தது செவ்வாய்க்கிழமை. நாத்திக்கிழமை வரைக்கும் வீட்லேயே ட்ராமா கொடுத்து உயிரை வச்சுக்கின்னு கண்ணு தற்காலியே வாந்தி எடுக்க வச்சுன்னு இவ்வளோ ஆன ட்ராமா, எங்கள் குமாரான ட்ராமா பெரிய ட்ராமா இங்கே. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நாத்திக்கிழமை கோமா, நாத்திக்கிழமை கோமான்றான். ஆனால் அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சு வச்சுட்டாரு. இங்கே இந்த மாதிரி பண்ண அப்புறம் வந்து கண்ணு தரணும் சொல்கிறான். மண்டே வெண்டிலேட்டர் ஓப்பன் பண்ணி எடுக்கல, ஊசி போட்டாலும் அந்த ரத்தம் உடஞ்சி போன ரத்தம் வராது. இது என்னன்னு தெரியல, போட்டு குத்துனோட 4 ட்ரில் போட்டு சலசலன்னு அந்த ரத்தம் கையில் கொடுக்குறாங்க. பிளட் வச்சா போயா உன் ரத்தையா, எந்த ரத்தம் இல்லையா, ஒரு ரத்தையா ஊத்தியா, ஒரு ரத்தத்தை ஒரு நாள முடியாது. இல்லை இது சாட்சியா சொல்றேன். ஒண்ணு நீயா நானா கேம் அதுதான் அப்படின்னு இதான் சொன்னேன். நான் பட்டுட்டு தான் சொன்னேன். ஒண்ணு நீயா எவ்வளோ கதை பார்த்துருக்கு, இந்த கதையை நம்ம பார்ப்போம், அது சாட்சி சொல்லணும். நாம இந்த சபையில மகிமைப்படணும். நான் தொட்டு என்ன சொல்றாரு, அந்த படம் நான் பார்த்துக்கிட்ட கூட அப்படின்னு எங்க மாதா சொல்றாங்க. அதை போதுங்கண்ணே செத்தான தூக்கி போட்டு உன் பொண்ணு வேற யாரா பையனை பத்தி கல்யாணம் பண்ணி அதுக்கு ஏன் வேதனை போறேன். நான் சொன்னேன், அதுக்கு இல்லை எந்த ஒரு உயிருக்கு ரத்தம் சந்தி என்ன மீட்டு கொண்டு வந்து விட்டுருவாரோ அப்படின்னு நான் இதான் கேட்டேன். திருப்பி அந்த மாதிரி சொல்றாங்க.
உண்மையாகவே தேவை, பயங்கரமான தேவை தான். நான் கூட நினச்சோம். என் மச்சான் கூப்பிட்டு சொல்லலாம், மாமா முடிஞ்சிச்சு மாமா, சிக்கல பொண்ணுகிட்ட சொல்லலாம், பயப்படுவா மாமா. எப்படி? நான் எதுவும் சொல்லலை. முடிஞ்சிச்சு மாமா, இல்லை போட எப்படியாவது சொல்லிட்டு போடா எங்கள் ஆண்டு கப்பல். சரி மாமா, ஆனால் அந்த பையன் மட்டும் போறியா எங்கே இருக்கிற மாமா? நான் சர்ச்சுக்கு போகிறேங்க. எங்கள் அப்பா போயிருப்பா, அவரால் முடியாது. அங்கே இருந்தா அவர் அங்கே முடிச்சுடுவார், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுடுவாங்க. உண்மையாக கையில் நரம்போடு சேர்ந்து இதுவோடு எடுத்துன்னு போய் ஆப்ரேஷன் பண்ணி கையில் முடிச்சு கையில் எடுத்து கொடுத்துட்டு அதான் சொல்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரியான சம்பவம் 1 வாரம் 10 நாள் 15 நாள் என்னால் அனுப்பவே முடியாது. அந்த ரத்தமும் வராது. அதே சும்மா சலக்கு ரத்தம் ஒழியாருது. அன்னைக்கு சாயந்தரமே ஐசியூ, மறுநாள் ஜெனரல் வார்டு. நான் மகாக்கள் அப்படியே சொல்லியிருக்கேன், இன்னும் என்னென்ன செய்ய முடியாது செய்யும். மறுநாள் சாயந்தரத்துல 2 பாட்டில் ரத்தம் அவங்க சொல்றாங்க, இந்த பிளட்டு மட்டும் வெளியே வரலன்னா சொல்றதுக்கு இல்லம்மா, திருப்பி லாக் ஆகிடும், ஒன்றுமே சொல்ல முடியாது, திருப்பி கோமா போயிடுவாங்க. அப்படியே கண்ணு தண்ணி பார்க்க வச்சு பையன் ஓடுறாங்க, பொண்ணு அழுகுது. அப்படியே இருந்து நேற்று அப்பா ரிலீஸ் பண்ணி அவங்க அக்கா வீட்டுக்கு போனாங்க. எப்படி விளையாடுறாரு, அவரால் முடியும். நம்பிக்கை, விசுவாசம், அந்த அன்பு நம்ம மேல பயங்கரமா வச்சிருக்காரு. இதே மாதிரியான சம்பவத்துல யாரா இருந்தாலும் எந்த மனவாட்டி சாதில என் தேவன் உயிரோடு அவர் சொன்னதும் சொன்னாரு, சொல்லியும் செய்யாது இருப்பாரோன்னு. நேற்று அம்மா சொன்ன மாதிரி விடிகால இவங்களுடைய 3வது நாள் என்னோட பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா திருப்பி அதே ஸ்பாட்ல என்ன எத்தனை போய் வேலைக்கிழமை நான் சொல்லல, இப்பதான் சொல்றாங்க. மிட் நைட் நான் மலையை விட்டுட்டு இங்கே பசங்களை விட்டுட்டு வந்தேன். என்ன போட்டு அடிச்சுட்டு மண்டையில். அது என்னாலும் தெரியல, என்ன கிரியை வந்தா இல்லை என்னாலே தெரியாது, கத்தருக்கு தான் தெரியும். என்னால் மண்டை திருப்ப முடியல. நான் மேட்டு முடிஞ்சிச்சு. 2 ரிஸ்டையும் பிடிச்சிட்டான் கையை. இந்த கையை தூக்க முடியல, கையை பிடிச்சி இழுத்துட்டான். வடமெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. மேலே 2:10 நடக்குது. 1:05 2:10 டோட்டல் சீரியஸ் நினச்சிட்டேன். அங்கே தொட்டி இங்கே பிடிச்சிட்டான். நான் கதையை சரி இப்படியே தான் சொன்னேன். மாத்திரம் அதில் படுக்கையிலே யூரின் கூட படுக்கையில் போயிட்டு தெரியல, ஜில்லு போய் உடம்புலாம் ஜில்லு, கை லிஸ்டெல்லாம் எடுத்து. அதுக்கு அவளுக்கு இன்னும் நேரத்தில் இந்த மண்ணிக்கு பின்னாடியும் ஊரில் உன் நாமத்தை நான் மகிமைப்படுத்துற பிள்ளையா வேணும்னு எடுத்த உன் நாமத்தை மகிமைப்படுத்தினா என்னை எடுத்துன்னு போ, இல்லை இதே பாடியா எடுத்துன்னு போயிடுன்னு சொல்லிட்டு அவள்தான் சொல்லிட்டு பார்த்தவங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. எழுந்து அப்படி இப்படி பார்க்குறேன், யூரின்லாம் காஞ்சிட்டு இருக்குது, கை கால் சில்லுன்னு போயிட்டு இருக்குது. எனக்கே ஒன்று நேற்று நடந்த சம்பவம் நல்லா தெரியும் எனக்கு. அந்த மண்டையை அடிச்சு உடைச்சது பாரு, அப்படி உடைச்சது. எழுந்து காத்து சாதாரணமாக பார்க்குறேன், அவ்வளோ நல்லா இருக்கிறேன். நைட் இப்படி ஆச்சு, இதோட சாட்சியாக சொல்லுவேன். மரம் ஸ்லைட் அப்படி போட்டு அப்படி போயிடுச்சு. அது விடிகாலில் அம்மா தரிசனத்தில் வந்து அவங்க இங்கே காலையில் பச்சை புடவை கட்டி போட்டு புடவை கட்டி முடியல அப்படின்னு நான் நினைச்சேன். நம்மளுக்காக அமைச்சிருக்காரு எழுப்புறதுக்கு. அதை என்னன்னு தெரியல. நான் தேவன் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற தேவன் நம்மளோட இருக்கிறேன். இனி பயப்பட வேண்டியதில்லை. துக்கம் நாட்கள் முடிந்ததுன்னு சொன்ன மாதிரி அப்போ ஸ்டீபனை கூட ரொம்ப இடத்துலையும் அந்த 24 சங்கீதம் தாயார் கூட பேசினார், அருமையாக பேசினார். 2 பால் குடிச்சாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, பேசுறாங்க, நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு அருமையான சாட்சி கொடுத்தாரு அப்பாவும். இந்த இடத்துல ஏன் தகப்ப உயிரோட இருக்கிறேன், ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஏன் தகப்ப உயிரோட இருக்கிறேன். எது வேணாலும் என்ன முடியாது இங்கே முடியும். எங்கள் அப்பாவால் முடியும், எங்கள் அப்பாவுடைய அம்மாவால் முடியும்.